ஹலோ பாஸ். சிகரெட். என் பேர் கீதா. எவன் கேட்டான்ப்பா? எதுக்கு பாஸ் சிகரெட்? பொண்ணுங்க முன்னாடி பந்தா பண்ணவா? இது பயந்தாங்கோலிங்க வாழ்ற உலகம். தைரியத்துக்காக வருதும். சூப்பரா பேசுறீங்க பாஸ். டேய் பிகில் பாண்டியா. அது யாரு? அவனே என்ன மாதிரி தான். இந்த உலகத்துல எங்கேயாவது இருப்பான். ஒரு அழகான பொண்ணு கிட்ட வந்து பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருந்தாலும் சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு. அவனை பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கணும்? உண்மையை மறக்காம சொல்லு. என்னை பார்த்த உடனே உன் மனசுல என்ன பட்டுச்சு? பதில் சொல்லு. பாஸ் கிளம்புங்க, காத்து வரட்டும். ஓகே. என்ன முத்தம் கொடுக்கணும், ஹக் பண்ணணும்னு அந்த ரேஞ்ச்ல சொல்ல போறியா? ஏன் உனக்கு அப்படி தோணுச்சா? சிச்சிச்சி, எனக்கு அப்படி எல்லாம் தோணல. நிஜமாவே அப்படி தோணல. ஆமான்னு பொய்யாவது சொல்லிருக்கலாமே. பட்டுன்னு விழுந்திருப்போம்ல. அக்கா. கிளம்பு, கட் பண்ணிட்டாங்க. கிளம்பு. கரெக்ட் ஃபிகரை பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, 10 பகவத்கீதையை படிக்கணும் போல இருக்கு. அடிச்சு சாவடிக்கிறாளே. சொல்லு சுரேகா. சுரேகாவா? யார் அது? எவ்வளோ ஒருத்தி எங்கேயாவது இருப்பா. பொண்ணு மாதிரி ஜெலசியா ஃபீல் பண்ணிட்டு. ஜெலசியா? எனக்கா? அதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு சின்ன பொய் சொல்லிருக்கலாமேடி. என் மொத்த வாழ்க்கையை லேமினேட் பண்ணி உன் வீட்டில் மாட்டி வச்சிருப்பான்ல. டேய், அவ யார்ட்டையும் பேசுறான்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க ஏரியால என் பின்னாடி 6 பசங்க சுத்துறாங்க. டேஸ்ட் இல்லாதவனுங்க, டேஸ்ட் இல்லாத நாதாரி. அவனுங்க எல்லாரும் காதல் பாரத் மாதிரி ஆடுவானுங்கன்னு சொல்லுவே அவனுங்கிட்ட. உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? இத கூட ஜெலசி தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்காளே. எதை? இதுதான். எதை எதை எதை? இதுதான். நீ அவன் ஹலோ சின்னவனே. ஹலோ சின்னவனே. ஹலோ. சிக்னல் கரெக்டா கிடைக்கல. ஹலோ சின்னவனே. என்னடா கண்ணா புஜ்ஜி பையா, எதுக்கு டென்ஷன் படுற? ஈசிஆர் ரோட் செமத்தியா இருக்கு. உன்னை கேட்டேன்னு சொல்லிச்சுப்பா. மறுபடியும் இன்னைக்கு வர சொல்லிச்சு. வரியா? நீமா சென்னை வந்திருக்க? என்ன உனக்கு இப்பதான் தெரியுதா? நான் கோச்சுக்கிட்டேன். உன் கூட பேச மாட்டேன். ஐ ஹர்ட் டு. மண்டைய காய விடுறல. நான் சென்னை வர போறேன்னு உனக்கு ஃபோன் பண்ணா நீ போனை வச்சுட்ட. போனவே அப்புறம் பேசுறேன். யாரா? மொத்தத்தை நீயே தின்னு. அவனுக்கு எதுவும் கொடுக்காத. குதிரை வண்டிக்கார மாதிரி ஆயிட்டான். நீனடி சடனா சென்னையில மார்க்கெட்டை போட்ட? அமெரிக்கால இருந்து அக்கா வரல, ரிசீவ் பண்றதுக்காக வந்தோம். எல்லாரும் வந்திருக்கோம். அது சரி, நான் உனக்கு மாமா பத்தி சொல்லல. சூப்பர். கல்யாணத்துல பாத்திருப்பியே, அழகா இருக்காருல்ல. அவனுக்கு குட்டிக்காரனை போட தெரியுமா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா போதுமே இன்னொருத்தர் பத்தி, உடனே ஐயாவுக்கு கோபம் வந்துரும். பாத்தியா மூக்கு எப்படி செவந்திருக்குன்னு? பேசிக்கா பசங்க எல்லாம் நல்லவங்க தான், அதனால உனக்கு கோபம் வந்திருக்கு. காத்து, இந்த காத்தோட மகிமை அப்படி. சான்ஸ் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும் கண்ணா. கிவ் அண்ட் டேக் பாலிசி பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம். ஏய், ஒரு பக்கம் ரோமியோ, இன்னொரு பக்கம் தேவதாஸ், கொஞ்சம் தாண்டி போனா மஜ்னு. இவனுங்க எல்லாம் காதல்ல சரித்திரம் படிச்சவனுங்க, ட்ரெண்ட் செட் பண்ணவனுங்க. இவங்க எல்லாத்தையும் விட மேல ஒரு பொண்ணா பிறக்கிறது இவ்வளவு அதிர்ஷ்டமா, ஒரு பொண்ணா பிறக்கிறதுல இவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு ஒன்று ஆச்சரியப்பட வைப்பேன். இந்த கட்டி பிடிக்கிறது முத்தம்லாம் போனஸ். வா தொட்டுக்கோ, கட்டிக்கோ, முத்தம் கூட. யார் பார்த்தா நமக்கு என்ன? நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணுமா. அப்புறம் அப்புறம் நீயே சொல்லு. சரியா? மனசுல இருக்கிறத சொல்லு. இந்த டைம்ல வேண்டாம், சத்தியமா போய் தான் பேசுவேன். ஹலோ சின்னவனே, எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண? ஏன் இப்படி பண்ண? எல்லாரும் முன்னாடி உன்னை ஹைலைட் பண்ணணும்னு எவ்வளவு பிளான் போட்ட? அடேங்க அப்பா, அவன் ஒரு அப்பன் பெரிய மனுஷன், அவன் முன்னால என்ன ஹைலைட் பண்றியா?
வெளியில தெரியலனாலும் நீ கோவக்காரன் தான். ஆனா கோவத்துல கூட நீ ரொம்ப அழகா இருக்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா சட்டை போட்டிருந்தேன்னா அட்டகாசமா இருந்திருக்கும். நீ உங்க அப்பா மாதிரி வெளியே தான் பாப்பா, உள்ள பார்க்க மாட்டல. என்ன கத்து கொடுத்தாம? பொண்ணு எல்லாம் அப்பதான் கத்து கொடுப்பாங்களா? நாங்க யோசிக்க மாட்டோமா? எதுக்குடி கத்துற? எல்லாம் அப்பதான் கத்து கொடுப்பாங்களா என்ன? பாய் மூடு மூடு. எது வாங்கி உன்னை விட்டான்னு பாரு, மூஞ்சி வாங்கி போயிடும். நான் ஹார்ட் ஃபீல் ஆயிட்டேன். நான் உன்ன முஞ்சி ஆயிட்டேன். பாரு. ஐயோ உயிரை வாங்குறாளே. டவுட்டே இல்லடி, கெடுத்துட்டா அவங்க அப்பா மொத்தத்தையும். இத பாரு, எப்ப பார்த்தாலும் அப்பா, எது பேசினாலும் அப்பா. ஜாலியா பேசலாமே, நீ எப்பவுமே பேசுவல அந்த மாதிரி. உலகம் மொத்தமா அழிஞ்சு போயிட்டு இருந்தாலும் சரி, இவளுங்களுக்கு வேண்டியது மட்டும் கிடைச்சிடணும். இத பாரு, நான் குதிக்க போறேன். நாட்டுக்கு ஒரு தொல்லை ஒழிட்டோம். சின்னவனே, நான் இங்க குதிக்க போறேன். குதிச்சிடுவேன். அப்புறம் சிறுமல்லிச்செடி மேலே கிளி வந்து அமர, அந்த கிளி அவள் காதில் ஏதோ சொல்ல, நின் பேச்சை கேட்டாயோ ராமா என்றாளே, ராமா ராமா. அப்புறம் அப்புறம் நீ தான் சொல்லணும். வேற தொட்டா தடம் பதியும் சொன்ன, கிடைச்சானா? செட் ஆயிடுச்சா? நீயும் தான் சொன்ன, முத்தம் கொடுத்தா 30 நாள் சிவந்திருக்கிற கணத்தோட ஒருத்தி வருவான்னு. வந்தாளா? நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ அழகெல்லாம் இல்லை. நீ மட்டும் பேரழகனா? ஏதோ ஒண்ணு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஏய், அவ யாரு? இந்த வாட்டி நான் தான்.